ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கு செம்ம மாதம் ஒரு சம்பவம் பண்ணார். அதாவது பிக் பாஸ் வந்து காலையில் ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தார். இந்த பிக் பாஸ் வீடு ஒரு ஹாஸ்டலாக மாறினா எப்படி இருக்கும்? அந்த ஹாஸ்டலில் ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்டன் கண்டிப்பாக இருப்பாங்க. வார்டனாவே ஸ்ட்ரிக்ட் தானே. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அவங்க யார்? ட்ரபிள் மேக்கராக யார் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கை கொடுத்தாரு. செம்ம மாசாக இருந்துச்சு. நான் கூட ட்ரபிள் மேக்கர்னு சொன்னவனே வந்து விஜே போகிறத போட்டு குத்த போகிறாங்க. ஏன்னா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ட்ரபிள் மேக்கர் கிடையாது. அவங்க வந்து அவங்களோட விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு மற்றவங்களுக்கு ட்ரபுளாக இருக்கும். தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரபுளாக இருக்கும். தப்பு பண்ணாமல் ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு சுத்தமாக ட்ரபுள் இருக்காது. ஸோ அப்படி தான் இருக்கும். பார்த்தா பயங்கரமான ட்விஸ்ட்டெல்லாம் நடந்துச்சு. ஸோ அதை ஒன்பது என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறேன், நீங்கள் எல்லோரும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக்கை தட்டி விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு ஹீரோவாக யாரை வர்ணிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன். எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்துட்டு கமருதீன் தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு ஹீரோ மாதிரி தான் இருக்கார். அதேமாதிரி சண்டைக்கு சண்டை, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து அழுகைக்கு அழுக, அப்புறம் ஆக்ஷன் எல்லாமே, அன்பு, அதுக்கப்புறம் இந்த ரொமான்டிக்காக பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது சொல்லிட்டு விஜய், பார்வதி, அதுக்கப்புறம் திவ்யா, அதுக்கப்புறம் வந்துட்டு சுபிக்ஷா, நிறைய பேர் வந்து கமருதீன், அரோரா, எல்லாருமே அரோரா சும்மாவே வந்து அவங்க தான் சொல்லுவாங்க. துஷார்னு தான் யோசிப்பாங்க, யாரை சொல்லலாம் அப்படின்ட்டு யோசிக்கலாம் மாட்டாங்க. அப்போ துஷார், இப்போ கமருதீன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லி இல்லை, ட்ரபுள் மேக்கரில் யாரை அதிகப்படியாக சொன்னாங்க பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி சொன்னாங்க. ஆனால் கெமியை வந்து உள்ளே இழுத்தாங்க. பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இது, கெமியை உள்ளே இழுக்கிறாங்களா அப்படின்னு. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு அன்புகங்களே ஒரு சில சம்பவங்களும் பண்ணாங்க. அதுவும் ஏன்னா இந்த வாரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கெமி வந்து நிறைய சம்பவங்கள் பண்ணாங்க. அந்த சின்ன விஷயத்துக்குலாம் வந்துட்டு சண்டை போட்டது, அந்த நெய்க்காக அப்படி சண்டை போட்டு வெளியே போய்ட்டு ஓன்னு கத்துனது, இது எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. எல்லாம் நாமினேஷன் தான், ரொம்ப நாள் கழிச்சு நாமினேஷன் வந்திருக்காங்களா, அப்போ ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தானே வெளியே மக்களுக்கு கெமின்னு ஒரு பொண்ணு இருக்கா உள்ள அப்படின்ற மாதிரி தோணும்ல. அதுக்காக ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சதாக கேட்டிங்கன்னா, அது அமைஞ்சதா இல்லை அமைச்சாங்களான்னு தெரில. அவங்க வந்து எங்கேயோ வந்துட்டாங்க ஓட்டிங்ஸில். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்ட் வார்டன், அதை மெஜாரிட்டி வந்து திவ்யா கொடுத்தாங்க. ஏன் திவ்யா கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசுறதுக்கே பயமாக இருக்குது. அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு ரொம்ப அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லப்பட, இப்போ சபரி வந்து ஸ்ட்ரிக்ட் வார்டனாக திவ்யாவை தான் சொன்னார். ஒரு தோசை கொடுக்கணும்னா அவங்களே திருப்பி போட்டு டப்பு போட்டு தான் பேசவே விட்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வச்சாங்க. அதுலேயும் விஜய் பார்வதி கொஞ்சம் டென்ஷன் வேறு ஆகிட்டாங்க. ஏன்னா விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க, யார் ஸ்ட்ரிக்ட் வார்டன்னு, யார் வந்துட்டு ஹீரோ யார் அப்படின்னு. இந்த அம்மா வந்தாங்க. ஸ்ட்ரிக்ட் வார்டனுக்கு ஒரு 3-4 பேர், இது ட்ரபுள் மேக்கருக்கு ஒரு 3-4 பேர். ட்ரபுள் மேக்கரில் விக்ரமை கழுவி ஊற்றுறாங்க. விக்ரம் வந்துட்டு நல்லா அப்படியே ட்ரபுள் மேக்கிங் பண்ணுவான். வாழைப்படத்தை ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட விஷயங்கள் யாருக்குமே வந்து புரியாது. 8th சென்ஸ் யாருக்கு இருக்குது அவனுக்கு தான் புரியும். அதேமாதிரி கூட்டத்தோடு சேர்ந்து அட்டாக் பண்ணுவான், தனியாக அட்டாக் பண்ண மாட்டான் அப்படின்னு நிறைய விஷயங்களை புட்டு வச்சாங்க. அவனோட அந்த ஸ்டாண்டப் காமெடியை வந்துட்டு ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் கனியை வந்து செம்மையாக வந்து வச்சு செஞ்சுருந்தாங்க. கனியை வந்து பார்த்திங்கன்னா ட்ரபுள் மேக்கிங் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆள். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுனா அந்த ஒரு சண்டை நடந்திருக்குன்னா அதோட மூல காரணமே கனியாக தான் இருப்பாங்க. அது யாருக்குமே தெரியாதா. ஸோ அந்த விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தது அரோராக்கில் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. மூஞ்சே மாறிடுச்சு. என்ன தான் நம்ம வந்து விலகி போனாலும் வேணும்ட்டு நம்ம முன்னாடி வந்து வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அது வந்து நம்மளுக்கு பிடிக்கல, நம்ம விலகிட்டோம், இருந்தாலும் அதை வந்து வேணும்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னு. பட் அரோரா கிட்ட வந்து விஜய் பார்வதி சொல்கிறது வேஸ்ட். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்கும். சொன்னாங்க பார்த்தீங்களா, விஜேஎஸ் எவ்வளோ பெரிய ஆள், ஒரு ஜட்ஜி மாதிரி ஒரு ஹோஸ்ட்டில் இருக்கார். அவரே வந்து அங்கே கேட்கும்போது எனக்கு அது டோப்பமைன், எனக்கு அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு வந்து இது பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னவங்க இவங்களாம் விட்டு வைப்பாங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் திருடினதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. சூப்பரில். அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க வந்துட்டு இதை வந்துட்டு இன்னும் அதிகமாக பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை வந்துட்டு இவங்க வந்து கடந்து போனால் தான் விஜய் பார்வதிக்கு நல்லது. சரிங்களா. இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா சொன்னவொடனே திவ்யாவை வந்துட்டு நான் அப்போ எக்ஸ்ட்ரா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு வேறு ஒரு 4-5 பேரை சொன்னாங்க. உடனே பிக் பாஸ் அங்கேருந்து தூது அனுப்புனார். ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு. எஃப்ஜே போய்ட்டு உள்ள வந்து பார்த்தா வச்சு செய்கிறார். உங்களுக்கு கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி தெளிவாக சொன்னா இல்லையா, யார் ஸ்ட்ரிக்டாக அதாவது வார்டனாக இருக்காங்க, யார் ஹீரோவாக இருக்காங்க, யார் வந்துட்டு இங்கே வந்து ஹீரோ வார்டனு ஹீரோ, அதுக்கப்புறம் என்னது வார்டன் ஹீரோ, அதுக்கப்புறம் என்னது விஜய் வார்டன் ட்ரபுள் மேக்கர். ஸோ இவ்வளோ இதில் வந்துட்டு ஒருத்தரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க பாட்டுக்கு அடிக்கிட்டு போனால் என்ன அர்த்தம், ஒருத்தரை தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டாப்புல, பயங்கர டென்ஷன் ஆகிட்டார்.
அதை வந்து சொல்லி திரும்ப வந்துட்டு எல்லாம் சொல்லுங்கன்னு பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்தாங்க. விஜய் பாரு வாயை மூடி பேச முடியாதுல்ல. அதே திரும்ப வந்து சைலண்ட்டாக வந்து நான் அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு இவர் பிரஜனை சொல்லிடுறேன், வில்லனை வந்துட்டு விக்ரமை சொல்லிடுறேன், அப்புறமா வந்து வார்டனை வந்துட்டு திவ்யாவை யாரோ சொன்னாங்க சொல்லிட்டு கம்முன்னு போய் உட்காந்துட்டாங்க. திவ்யா வந்துட்டு சாரி சார் தெரியாமல் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஏன்னா விஜய் பார்வதிக்கிட்டையும் திவ்யாக்கிட்டையும் ஒரு பெரிய ஒரு போரே ஒன்று போயின்னு இருக்குது. விஜய் பார்வதி ஆக்சுவலாக திவ்யா வந்து ஒருத்தர் தான் சொல்லியிருப்பாங்க. விஜய் பார்வதி சொன்னதை பார்த்து நிறைய பேர் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாமே வந்துட்டு அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக வந்து அடிச்சுட்டு ஒருக்குறாங்க. அப்போ எல்லாருக்கும் அடுத்து நம்மளை சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பதவாதிப்பு வந்துச்சு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓஹோ அப்படியா எனக்கு நீ டஃப் கொடுக்குறியா, இதாப்பா நான் சொல்கிறேன் பாரு சொல்லிட்டு திவ்யா வந்து சொன்னாங்க பாருங்க. அங்கே பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டு. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் மட்டும் தான் அதிகப்படியாக சொன்னது. ஃபஸ்ட்டு வந்து விஜய் போகிறதுக்கு முன்னாடி வந்து ரம்யா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ரம்யா என்ன பண்ணாங்கன்னா இந்த விஷயத்தை வந்துட்டு நான் வந்து ஹீரோயின் ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து பயங்கரமாக கலாச்சிட்டு போனாங்க. அதான் இந்த பணக்கார வீட்டிலலாம் வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே கெத்தாக ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் அந்த சாண்ட்ரா எப்பவுமே அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாண்டடாக அங்கே வந்துட்டு ஒரு வில்லி மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது இவங்க வந்து இவங்களுக்கு டக்குன்னு இப்படி வந்து அதுவும் சம்மந்தமே இல்லை. அதை சொல்லும்போது பிக் பாஸ்க்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா இங்கே வந்து வன்மத்தை நீங்கள் கொட்டுவீங்க அப்படின்னு. இதில் ஒரு பெரிய ஹைலைட் இருந்தது. சபரி வந்து ட்ரபுள் மேக்கரில் யாரை திரும்ப சொன்னார், எஃப்ஜிஓ சொல்லிட்டார். செம்ம ஷாக், என்னடா சொல்கிறீங்க நல்லா யோசிச்சு பாரு. ஆமாம் எஃப்ஜிஓ தான் ட்ரபுள் மேக்கர். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் வந்து எங்கே வந்து ட்ரபுள் மேக்கிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எங்கே ட்ரபுள் மேக்கிங் பண்ணக்கூடாதுன்ற விஷயங்கள் தெரிஞ்சு அவன் பண்ணுறான்னா அவன் எவ்வளோ பெரிய ட்ரபுள் மேக்கிங்காக இருக்கணும்னு எஃப்ஜிஓவே ஷாக் ஆகிட்டார். தெரியும்டா நான் உன்னை நம்பக்கூடாதுன்னு இந்த வாரம் ஃபுல்லாக வந்து நான் நினச்சேன், கடைசியில் நம்பின பார்த்தியா என்னைய சொல்லணும்டா அப்படின்ற மாதிரி எஃப்ஜிஓட லுக் இருந்துச்சு. ஏன்னா எனக்கே ஷாக் சபரி வந்துட்டு எஃப்ஜிஓ சொல்லுவார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவை வந்து யாரை தಮ್ಮ சொன்னார். எப்பயுமே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சபரியோட விஷயங்கள்லாம் ரொம்ப மட்டமாக தான் யோசிக்கிற திறன் எல்லாமே போச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து தெளிவான சிந்தனை அப்படியே யோகா பண்ணுறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக போச்சு. நாமினேஷனில் தூக்கின்னு போய் விஜய் பார்வதி ஆல்ரெடி வந்தாலும் கொடுத்துறாரு. அந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு ரம்யாவை யாரோ சொன்னார், காம்படிட்டரில். இப்போ வந்து யாரை சொல்கிறார் ஹீரோனா அரோராவும். ஏன்ப்பா அவனுக்கு அரோரானா அவங்க அந்த மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி பண்ணுறாங்க. டாடா சே என்ன ஒரு தெளிவான சிந்தனை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ வர அந்த மாதிரி ஆகிட்டார். அதே மாதிரி கெமி வந்தாங்க. கெமி வந்து என்ன பண்ணிட்டாங்க, எஃப்ஜிஓ தான் ட்ரபுள் மேக்கிங். விஜய் பார்வதி இருந்தாலும் அதை விட இப்போ வந்து எஃப்ஜிஓ தான் ட்ரபுள் மேக்கிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. எஃப்ஜிஓக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா அதே காப்பி பேஸ்ட்டு சபரி என்ன சொன்னாப்புலையோ அதையும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா ஒன்றுமே புரியப்பான்னு. கனி வந்து செம்ம மாதம் ஒரு விஷயம் பண்ணாங்க. ஹீரோ யார் அப்படி கேட்டால் எஃப்ஜிஓ தான் ஹீரோவா. என்னமானா அவன் வந்து அந்த முரட்டுத்தமாக பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அப்படியா அவனை கூட்டின்னு போகும்போது பிக் பாஸ் விட்டு நீங்கள் போகும்போது அவனையும் கூட்டின்னு போயிடுங்க, தயவு செஞ்சு வீட்டிலே வச்சுக்கோங்க, வெளியில் எங்கே விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் வெளியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு வீட்டிலே வச்சுக்கோங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து விக்ரமே கேட்டார், ஏம்மா என்னம்மா அப்படின்னா மௌனராகம் படத்தில் வந்துட்டு கார்த்திகை பிடிக்குமா மோகனை பிடிக்குமா கேட்டால் அவங்க வந்து கார்த்திகை தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்களாம். அவர் சொன்னார் அப்போ உன்னை வந்து நடுரோட்டாக தான் விட்டுட்டு போவோம் அப்படின்னு. ஸோ பயங்கரமாக போச்சு. ஆனால் விஜய் பார்வதி விழ வேண்டிய குழியில் வந்துட்டு கெமியை தள்ளுவாங்க நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. ட்ரபுள் மேக்கிங்கில் அதிகப்படியாக வந்து கெமியை வந்து சொல்லியிருந்தாங்க. சரி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்ன தான் வந்துட்டு பிக் பாஸ் வந்து அப்பப்போ சொன்னாலும் அதை வந்து மீறுற மாதிரி இவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி பிக் பாஸ் ரூலுக்கே ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி பிக் பாஸை டென்ஷன் பண்ணி விட்றாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.